வாங்க எல்லாருக்கும் வணக்கம். இது மணத்தக்காளி கீரை தான். அதாவது நாட்டுக்கீரை, நல்லா சின்ன சின்ன கீரையாக இருக்கும்ல, அது கிடச்சிது. ஒரு கட்டு ரூ. 20, இந்த கீரை ரூ. 40 கீரை இது. அதை தனித்தனியாக எடுத்து ஆஞ்சி எடுத்துட்டு நல்லா அலசிட்டு அரிஞ்சிட்டேன். அந்த காயையுமே நான் கழுவிட்டு அதில் சேர்த்துக்கிட்டேன். கீழே தூக்கி போடலை, எந்த பிஞ்சு காய் எல்லாமே அப்படியே வச்சு சேர்த்துட்டேன். கொஞ்சம் எண்ணெய் நிறைய விட்டுட்டேன், அதனால் திரும்ப நான் வடித்து எடுத்துக்கிறேன். நான் நிறைய எண்ணெய் ஊற்ற மாட்டேன் இதுக்கும். கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு, பெரிய வெங்காயம் 1, ஒரு 2 பச்சை மிளகாய் பொடியாக அரிஞ்சு சேர்த்துட்டு 2 ஜீரகம் போட்டு நல்லா வதக்கி விட்டு, பெருங்காயம் கூட ஒரு 2 சிட்டிகை போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் லேசாக கால்வாசி வதங்கினோடனே கீரையை சேர்த்துக்கலாம் நம்ம. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ கீரையை நான் போடுறப்ப அந்த பாத்திரமும் அப்படியே கவுந்துச்சா சரி, கொஞ்சம் நேரம் அதை அப்படியே மூடி வச்சு எடுத்துகிட்டு ஒரு தட்டை வச்சு மூடி வைங்க. மூடி வச்சு பக்கத்துலேயே நின்று கொஞ்சம் நேரம் விட்டு கிளறி எடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹையில் வைக்காதீங்க. கீரையெல்லாம் மீடியமாக தான் வச்சு வேக வைக்கணும். அப்படியே நல்லா வதக்கி விட்டு, தேங்காய் கூட நான் போடலை. நீங்கள் இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். பித்தப்பை கல்லுக்கு ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு ஆற்றும். மணத்தக்காளி கீரை கிடைக்கிறப்ப வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அந்த காயை ரொம்ப அருமையாக இருந்தது. சாப்பிட்டு பாருங்கள், அப்புறமா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.